அப்படி இருக்கிறதுனால அவர் சொன்ன பெரியவாளை பார்த்தேன், அதனால தான் வரேன் அப்படின்னு. சரி என்ன பண்ண முடியுங்க, பெரியவாளை பார்த்துட்டேன், அதனால இனிமேல் பெரியவாளை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியும்னு தோணலை. அதனால நானும் அவங்களோட வந்துள்ளான்னு நினைச்சுட்டு இருக்கேன், வரேன். மடத்துல என்னால என்ன கைங்கரியம் பண்ண முடியுமோ அதை பண்ணேன். எனக்கு என்ன என் சக்திக்கு என்ன பண்ண முடியுமோ அது எனக்கு ஒரு டியூட்டி கொடுங்க, நான் பண்றேன். எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், 2 வேளை சாதம் போட்டா போதும், நான் மட்டும் இருக்கேன். இது கேட்குற வாழ்க்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, உருகினேன். சரி ஒருத்தருக்கு எப்படிலாம் இருக்கு பாரு. என் பெரியவா சொல்ல, வேறு இப்படி பார்க்குறவாள்லாம் என் பின்னால் வருதுன்னா சரியாக வருது. ஒன்றும் எனக்கு அழிச்சுன்னு போகிறதுக்கும் வசதி சௌரியப்பட்டு வராது. உனக்கும் வீடு இருக்குது, வாசல் இருக்குது, குழந்தைகள் குட்டி குடும்பம் இருக்குது. அதை விட்டுட்டு ஒரேடியாக வரவும் முடியாது. உனக்கும் கடமைகள் இருக்குது, எனக்கும் கடமைகள் இருக்குது அப்படின்ட்டு அப்போ சொல்கிறான். உனக்கு என்ன ஒன்று என்னோட இருக்கணும், அவ்வளவுதானே. ஒன்று பண்ணு, எப்போதும் நீ இருக்கிற இடத்துலையே நினச்சிக்கோ, என்ன நானும் உன்னையே நினச்சிருக்கேன். இப்படி மனசால ஒன்றா இருக்கணும். இப்படி பல பேருக்கு சொல்கிறான். ஃபிசிக்கலாக தான் ஒன்றா இருக்கணுங்கிறது இல்லை, மனசில் அந்த பாவம் வரணும், எண்ணம் வரணும், ஸ்மரணை வரணும். அது வந்துடுத்து அப்படின்னா அப்புறம் நம்ம மனசு வெளியில் எக்ஸ்டர்னலாக எதையுமே தேடாது. எக்ஸ்டர்னலாக நமக்கு அது வெளியில் விஷயங்கள்லேயே நம்ம மனசு லயிச்சிருக்கு அப்படின்னா இன்னும் அது உள்ளுக்குள்ளே இறங்கல அப்படிங்கிறதுக்கு இண்டிகேஷன். அப்படி இறங்கி எடுத்தோம்னா வெளியில் இருக்கிறத பற்றி லட்சியமே பண்ணாது, கேட்கவே கேட்காது, ஏங்கவே ஏங்காது. அப்படி இல்லைன்னு சொல்ல, இப்படி பெரியவாளை பார்த்த மாத்திரத்துல பெரியவாள் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த கரம்பக்குடியிலேருந்து வந்தவர் ஒரு இஸ்லாமியர். அவர் சொல்ற, எங்க மதத்துல அல்லாஹ்க்கு உருவம் சொல்லல, ஆனால் நான் சொல்றேன் அல்லாஹ்க்கு உருவம் எப்படி இருக்கும் இதான் அப்படின்னு. ஒரு பழுத்த இஸ்லாமியர் சொல்ற, அல்லாஹ்க்கு உருவம் எப்படி இருக்குமா, மொட்டை அடிச்சுன்னு காவியை கட்டிட்டு கையில கஷாய தண்டத்தோட நிற்கும் அப்படின்னால் நம்ம கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சுதா? இல்லை எல்லார் கண்ணுக்கும் அப்படி தெரிஞ்சுதா? இல்லை. யாராருக்கு உணர்த்தணுமோ எப்படி அறிவிக்கணுமோ அப்படி அறிவிக்கிறது தான் அவரோட பெருமையாக இருக்கு. அப்படி இங்கே இந்த அம்மாவுக்குன்னு சொல்ற, அதனால மனசால நினைச்சுக்கும், நீ இருக்கிற இடத்துலயே இரு, நான் இருக்கிற இடத்துலயே இருக்கேன். சரி, உடனே நமக்கு தோணலாம், இது நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம், அதெல்லாம் நம்பாம இருந்தா சார் உங்காம இருந்தா நம்பா அப்படின்னு வாயால வேணா சொல்லுவோம். நிஜமாவே அப்படி நினைச்சுக்குமா? செங்காலிபுர தீட்சையர் தான் பரிகாசம் பண்ணுவார். இன்னொன்னு ஒருத்தர் வந்தாராம் வீட்டுக்கு, கெஸ்ட் வந்தோடனே உபச்சாரத்துக்கு சொன்னா, மாமா நீங்க சங்கோதெல்லாம் படாதீங்க, உங்கா மாதிரி நினைச்சுங்கோ, ஆனால் நீங்க ஃப்ரீயா இருக்கலாம், உங்கா மாதிரி நினைச்சுட்டு இருக்கணும், சங்கோஜமே படப்படாது அப்படின்னாதான். அவர் 4 நாள் கழிச்சு ஊருக்கு ஒருத்தர் என்ன பண்ணாரான்னு, வீட்டுல இருந்த வெள்ளி பாத்திரம் எல்லாத்தையும் கொட்டியில் எடுத்து பேக் பண்ணிட்டாராம். இவர் பார்த்தார், ஐயோ மாமா என்ன இதெல்லாம் எடுத்து, நீ தானே சொன்ன உங்கானு, அதனால எங்காவது பாத்திரம் தானே நான் எடுத்துன்னு போறேன். செங்கால் பெரிய சொன்ன, அசத்து உபச்சாரத்துக்கு உங்கா மாதிரி நினைச்சுக்கோன்னா அதுக்காக உடனே இருக்கிற வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு எல்லாத்தையும் பாத்திரத்தை எல்லாமே தூக்கிட்டு போகணும் அப்படின்னா, உபச்சாரத்துக்கு தான் சொல்றோம் உங்கா மாதிரி நினைச்சுக்கோங்க, இது நிஜமாவே எல்லாத்தையும் தூக்கிட்டு போனா அத மாதிரியா இல்ல. அப்படி பெரியவா உபச்சாரத்துக்கு சொன்னால, நான் இருக்கிற இடத்துலயே ஒன்ன நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு, நீ இருக்கிற இடத்துலயே என்ன நினைச்சுக்கோன்னா, இது எவ்வளவு தூரம் பாசிபிள் நமக்கு முடியும்னு தெரியாது. நாம எங்க இருந்தாலும் பெரியவாடையே நினைச்சுட்டே இருக்குமா 24 மணி நேரமும், முடியுமா முடியாதா தெரியாது. ஆனா பெரியவா வாக்கு கொடுத்தாலே, எங்க இருந்தாலும் நான் ஒன்ன நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு, இது நிஜமாவே நினைச்சுட்டாளா அப்படின்னா அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி. டாக்டர் வேணிநாதன் அப்படின்னு பெரிய பக்தர், அவர் காசிக்கு போகிறார். காசிக்கு போட்டு பெரியவாள்கிட்ட வந்து சொன்னார், காசிக்கு போறேன், பெரியவா அனுகிரகம் அப்படின்னு. அப்படியா காசிக்கு போறியா அப்படின்ட்டு எங்க போயிருப்ப எல்லாம் கேட்டு உடனே அங்க ஒரு பண்டிதர் அவர் பேரை சொல்லி, அவர் எப்படி இருக்காருன்னு விசாரி, நான் காசிக்கு போறதே பார்த்தது, அவர் எப்படி இருக்காருன்னு விசாரி அப்படின்னு. இவர் பார்த்தார், இவ்வளவு பர்டிகுலரா எப்போ பார்த்தது, 40 வருஷத்துக்கு முன்னால பார்த்த வச்சு விசாரின்னு சொல்றாரு. சரி விசாரிக்கிறேன் அப்படின்னு நேரம் இவர் காசிக்கு போனோன்னா அங்க இருக்கிறவள்கிட்ட கேட்டார்,
வந்து அந்த பண்டிதர் பேரை சொல்லி அவர் எப்படி இருக்காருன்னு பெரியவா விசாரிச்சா. சௌரியமா இருக்காரா அப்படிங்க. பெரியவா விசாரிச்சாளா? ஆமாங்க. எப்போ விசாரிச்சா அப்படின்னு. இருக்கும், நான் வந்து கிளம்பினேன் 2 நாளுக்கு முன்னால் தானே போனேன், அதனால 2-3 நாள் இருக்கும் அப்படின்னு. அவர் முந்தா நேற்றுக்கு தான் காலமானார். எப்போ அப்படின்னு. எந்த சமயத்துல வேணிநாதன்ட்டு பெரியவா காசிக்கு போறியா அப்படின்ட்டு உடனே இவர் பேரை சொல்லி அவர் எப்படி இருக்காருன்னு விசாரி அப்படின்னா அந்த க்ஷணம் தான் அவருக்கு கடைசி க்ஷணம். அங்கு காசியில அவர் ஆவி பிரிகிறது, காஞ்சியில இவர் ஸ்மரிக்கிறார். பகவான் கீதையில சொல்ற, நீ ஆயுசு முழுக்க எப்படி வேணா இருந்துட்டு போ, அந்த பிராண பிரயாண சமயம், அந்த பிராணம் போற சமயத்துல என்ன நினைச்சிட்டீங்கன்னா என்ன வந்து அடைஞ்சுடலாம் அப்படிங்கிறார். இது ரொம்ப ஈஸி மாதிரி இருக்கு, ஆனா முடியுமா என்ன? நம்ம பிராணம் போறதுக்கு 1 மாசம் முன்னாலே அப்பால போய் கிடக்கும், கோமால கிடக்கும். என்ன பில்லு வருமோன்னு தான் பயமா இருக்கே வழிய பகவான் நாமாவா ஞாபகம் வரும் தெரியலையே. அதனால அப்படிலாம் ஈஸியா வந்துருமா என்ன? அதாவது 5 விளையாது 50 விளையாது அப்படின்பாடு. அது போல அந்த சின்ன வயசுலேருந்தே அந்த பகவத் ஸ்மரணை வராத வராத பழகாத கடைசி காலத்துல வந்துடும் அப்படின்னு என்னன்னா ஏமாந்து போயிடும், கொட்ட விட்டுருவோம். வேடிக்கை என்ன, எவ்வளவு ரிஸ்க் அப்படின்னு. இப்படி ஆயுசு முழுக்கள பிராக்டிஸ் பண்ணினாலே கடைசி க்ஷணத்துக்கு வருமானு தெரியாது. பிரமாதம் ஆயுசு முழுக்கள வண்டி ஓட்டின்னு போயிருப்பாரு, ஆனா கடைசியில ஏதோ ஒரு சமயத்துல சின்னதா ஒரு ஸ்லிப் ஆகுது, ஆள் க்ளோஸ் ஆகிடுறாரு. பாக்குறமே 2 கையும் விட்டுட்டு ஓடுற இவர் இருக்கிறதே பண்ணின சாகசங்கள்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா ஒரு க்ஷணத்துல எல்லாம் மிஸ் ஆகிடுறது, ஏமாத்திடுறது. அப்படின்னா ஆயுசு முழுக்கள பிராக்டிஸ் பண்ணாலே நமக்கு அந்த க்ஷணம் வருமானம் தெரியாது. அப்படின்னா அந்த சமயத்துல பார்த்தோம், சரி இப்பே சார் எல்லாம் சத் சங்கம்லாம் எல்லாம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நாம ஏதோ நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ரிட்டையர் ஆன வரைக்கும் இருக்க போறோமானே தெரியாது. அதுக்கு முன்னாலே VRS போன அனுப்புறான். அதனால நல்ல காரியம் நல்லது மட்டும் சத் சங்கம் மட்டும் தட்சணம் உடனே தோணித்துனா உடனே பண்ணிடணும். இல்ல இன்னைக்கு வேண்டாம், இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நாளைக்கு காலத்தாலன்னு பண்ணா கூட போச்சு. அந்த சான்ஸ் திரும்பி வருமா வராதா, அந்த எண்ணம் வருமா வராதா தெரியாது. அதனால அந்த ஜாகிரதை தட்சணமே பண்ணிடணும். அது பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். அது வர வர வரதான். இது இவ்வளவு ரிஸ்கா இருக்கு. இன்னும் சில மகான்கள்லாம் என்ன பண்றா அப்படின்னு ஆழ்வார் சொல்றார், நான் அப்படி போற சமயத்துல ஞாபகம் வருமா, ரங்கான வாயில வருமா தெரியாது. அதனால என்ன அப்போதைக்கு இப்போதையை சொல்லி வைத்தேன், அரங்கத்தரவணை பள்ளியானே. அந்த சமயத்துல நான் எப்படி கோமால கிடப்பேனோ, எங்க கிடப்பேனோ, என்ன பண்ணுவேனோ, உன் ஞாபகம் வருமோ வராது, உன் நாமா வாயில வருமோ வராது தெரியாது. இப்போ நன்னா நினைவோட இருக்கேனே, இப்போ சொல்லிடுறேனே, இப்போ நான் சொல்றத நான் அந்த சமயத்துல சொல்றதா வச்சுக்கோயேன் அப்படின்னு. இது எப்படி சார் வச்சுக்கிறது அப்படின்னு. என்னைக்கோ போலீஸ் ஆர்டர் வரப்போறது, கைது பண்ண போறேன், இன்னைக்கே ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கலையா? அதை போல என்னைக்கோ பிராணம் போகிறது நிச்சயம் தெரியும். இப்பயே சொல்லி வச்சுருவேன், நீ நினைச்சுதான் பண்ணிக்கலாமே. அதான் முக்கியம். எதுக்கு சொல்ல வந்தேன், பெரியவா என்ன சொல்றா, அவர் எப்படி இருக்காருன்னு விசாரின்னு இங்க ஞாபகப்படுத்துறா. ஆனா அதுதான் அவரோட கடைசி க்ஷணமா இருக்கு. ஆனா இப்ப கீதையில சொன்னதுக்கு உள்டாவா இது இருக்கு. அவர் நினைச்சுட்டாரோ இல்லையோ பெரியவாள, ஆனா பெரியவா அவர் போற சமயத்துல நினைச்சுட்டு இருக்கான்னா வேற எங்க போக முடியும் மோட்சத்தை தவிர. நாம பகவான் எத்தனை தவணா நினைக்கலாம், பகவான் நம்மள நினைக்கணுமே. அவர் மறந்து போயிட்டாருன்னா, இல்ல வேற காரியமா இருந்துட்டாருன்னா பிரயோஜனம் இல்லை. அதனால நாம நினைக்கிறத விடையும் அவர் நம்மள நினைச்சுட்டு இருக்காரு அப்படின்னா அதுதான் ஆச்சரியம். இது எப்போ தெரிஞ்சதுன்னு, அதுக்கப்புறம் வேணுனாதான் ஊருக்கு வர, ஊருக்கு வந்து போயிட்டு வந்தியா காசிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேனே. அவர் என்னாச்சு விசாரிச்சியா அப்படின்னு இவர் சொன்னேன். ஆச்சரியம், அவர் அப்பதான் காலம் ஆயிட்டார், 2 நாள் ஆச்சு அப்படின்னு. நாம இருந்தா என்ன சொல்லுவோம், வந்தியா அப்படிம்போம். தெரியவா என்னன்னு. எதுக்காக விசாரிச்சேன்னா, அவர் நான் காசிக்கு போயிருக்கே சொன்னார்,
பெரியவாளோடையே கூட இருக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு. அப்போ சொன்னேன், கூட இருக்கணும்னு என்ன ஃபிசிக்கலாக இருந்தால் தானே என்ன, நீ எங்கே இருந்தாலும் என்னையே நினச்சிட்டு, நான் என்ன காரியம் பண்ணியிருந்தாலும் உன்னையே நினச்சிட்டு இருக்கேன், 2 பேரும் மனசார ஒன்றா இருக்குமேன்னு சொன்னேன். இதான் பதில். மீதி ஃபில்லப் பண்ணிக்கணும். அவர்கிட்ட எப்போ 40 வருஷத்துக்கு முன்னால சொன்னா, நான் எப்பொழுதும் உன்னையே நினைச்சுருக்கேன் என்ன காரியம் பண்ணியிருந்தாலும் அப்படின்னு. இப்போ என்ன காரியம் பண்ணியிருந்தாலும் அவனை தான் நினைச்சுருக்கேங்கிறதுக்கு சாட்சி என்னன்னு, போற வரைக்கும் நினைச்சுட்டேன். அதுக்கு ஒரு இண்டிகேஷன். இதான் அதிசயம். அப்படி நம்மளையும் பெரியவா எப்போதும் நினைச்சுன்னு இருக்கணும், கடைசி வரைக்கும் நினைக்கணும் அப்படின்னு ஆசையாக தான் இருக்கு. என்ன பண்ணுறது, நினைப்பறா என்ன அப்படின்னு நினைக்கணும்னு வேண்டிக்கலாம், பிரார்த்தனை பண்ணலாம். நினைப்பறான்னு ஒரு ஹோப் என்ன அப்படின்னு இப்போ நினைக்க வச்சிருக்காள். இப்போ நம்மளை சத் சங்கத்தில் கூட்டி வச்சு அவளை பற்றி ஸ்மரிக்கிறாப்புல வச்சிருக்கா அப்படின்னா நிச்சயம் இது கண்டினியூ ஆகும் அப்படின்னு தெரியுது, பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அப்படி சொன்ன வார்த்தை ఒక మాట ఒక బాణము ఒక పత్ని వ్రతుడే మనసా. ஐயர்வாள் சொல்ல, எங்கள் ராமனுக்கு என்னென்ன எல்லாம் ஒண்ணுதான்ப்பா அப்படிங்கிறது. ఒక మాట வார்த்தை சொன்னான்னா சொன்ன வார்த்தை தான். அதுக்கப்புறம் ஐம் சாரி தப்பா சொல்லிட்டேங்கிறதே கிடையாது. அங்க சொன்ன வார்த்தை தவற மாட்டான். கல்யாணம்னு ஒரு பொண்ணை பார்த்தான்னா அது சீதை ஒத்தியை தவிர வேற ஒருத்தரையும் பார்க்கல. ఒక பத்னி ఒక பானம் எடுத்து போட்டான்னா அவ்வளவுதான், அதுலேருந்து தப்பிக்க முடியாது. அப்பேற்பட்ட வீரன். அதாவது சொல் வில் இல் அப்படின்னு தமிழ்ல சொல்றா இல்லையா, இந்த எல்லாம் சொன்னாலும் வார்த்தை ஒரே சொல் தான், ஒரே வில் தான், ஒரே இல். இதுக்கு 2 மூணே இங்க கிடையாது அப்படின்னு ஐயர்வாள் ராமரோட பெருமையை சொல்றாப்புல. பெரியவா சொன்னதுதான், சொன்ன வார்த்தை தான் அப்படின்னு தெரியும். அப்படி அந்த பக்த வத்சலனா இருக்கா அப்படின்னு தெரியுது. அது அந்த பிரியத்தினால அன்புனால தான் அப்படி இருக்க முடியும். இப்படி ஒரு அதிசயம். பெரியவாளை பார்த்தவாளுக்கெல்லாம் பெரியவா கூடவே இருந்தா தேவையில்லை, பெரியவா பின்னாலேயே போனா தேவையில்லை, இப்படிலாம் இருக்கு. அப்படி இருக்கிற பெரியவா வாதம் பெற்ற இடத்தெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு, நல்லார் ஒருவர் உலகை அவர் பொருட்டு பெய்யன பெய்யும் மழை அப்படிங்கிற ரிஷியசங்கர் அப்படின்னு ஒரு மகரிஷி சொல்றோம். மழை வரலைன்னாலே ரிஷியசங்கரை ஸ்மரிக்க சொல்றது. ஏன் அப்படின்னு, அவ்வளவு புண்ணியாத்மா. வள்ளுவர் ஒரே வார்த்தையில சொல்லிட்டார், ஒரு நல்லவன் இருந்தான்னா போறீங்க அப்படின்னு. ஊர் முழுக்கெல்லாம் நல்லவனா இருக்க வேண்டாம், ஏதோ ஒரு ஊர்ல ஒரு நல்லவன் இருந்தாலும் போறோம், அவனுக்காக எல்லாருக்கும் போயிடும், எல்லா ஏக்கருக்கும் சேர்த்து மழை பெய்யும் அப்படின்னா அவ்வளவு நல்லவர் ரிஷியசங்கர்னு தெரியுது. இது கதையெல்லாம் கேட்கறதே சார் உடனே இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு, அப்படி இல்லை இன்னொரு ஆள் வந்தா மழை பெய்யுமா அப்படிலாம் கேட்கலாம். ஆமாம், ஒரு நல்லவர் வந்தாருன்னா நிச்சயம் மழை வரும் அப்படிங்கிறதுக்கு தெரியவா பெல்லாரியில இருந்தா, பெல்லாரியிலேருந்து கேம்ப்பு தொடர்ந்து போயிருந்துக்கிறது வேணி வீராபுரம் அப்படின்னு ஒரு ஊர். அந்த ஊர் வழியால போகணும். ஹகரியிலேருந்து பெல்லாரிக்கு போற வழி. அந்த பக்கம் போய் பார்த்தவாளுக்கு தெரியும், கர்நாடகால அந்த ஏரியாலாம் போனீங்கன்னா ரோடே கிடையாது, அப்படி இருக்கும். கல்லு முள்ளுமா காலுக்கு மிந்தி அப்படின்னு அப்படி ஒரு கடினமா இருக்கும். அந்த அயன் ஓரெல்லாம் எடுத்துன்னு போய் லாரியா இருக்கும். ஊர் முழுக்குல செக்க செவுக்க அந்த அயன் ஓர் மண்ணா இருக்கும். இந்த ஹாஸ்பிட்டல் வெள்ளாரி இந்த ஏரியாலாம் போனாலே அப்படிதான் இருக்கும். அந்த வழியில வந்துருக்கா. வந்துருந்தா அந்த வேணிபுராபுரம்ங்கிற கிராமம் உள்ளுக்குள்ள இருக்கு. ஒரு 3-4-5 கிலோமீட்டர் மெயின் ரோட்ல இருந்து தள்ளி. அந்த கிராமத்து ஜனங்கள்லாம் வெளியில வந்து நின்றுட்டு மெயின் ரோட்ல இருந்து பெரியவா வரப்புறா அப்படின்ட்டு அவளை தரிசனம் பண்ணிட்டு எல்லாம் பிரார்த்தனை பண்ணுது. ஊருக்குள்ள சிவன் கோவில் இருக்கு, பெரியவா கட்டாயம் வரணும் அப்படின்னு. கூட இருக்க வெள்ளம் பார்த்தா இனிமே 4-5 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ள போயிட்டு திருப்பி 5 கிலோமீட்டர் வெளியில வந்து
கஷ்டமான காரியம் அப்படின்ட்டு இவாள்லாம் வேண்டாம் வேண்டாம் போக முடியாது அப்படிங்கிறதே பெரியவா அவள் ரொம்ப கம்பேர் பண்ணி வருது. ரொம்ப பாமர ஜனங்கள். நீங்கள் அந்த ஏரியாலாம் பார்த்தேன்னாலும் ரொம்பவே ஒரு சர்வ சகஜமாக சாதாரண ஜனங்களாக தான் இருப்பா. ஒன்றும் பெரிய ஆடம்பரம் விடம்பரம் அவள்கிட்ட ஒரு வசதி ஒன்றும் இருக்காது. இது ரொம்ப பாவமாக இருக்குது அந்த ஜனங்கள்லாம். பார்த்தா அதை விட ரொம்ப பிரியமாக வரணும்னு பிரார்த்தனை பண்ணுறது. பெரியவா என்னன்னா பாவம் கூப்பிட்றா, போயிட்டு வரலாம். அதில் அவள் சொன்னால் 10 வருஷம் போல் மழை இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறோம், பெரியவா வரணும் அப்படின்னு கூப்பிட்டா. சரி இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் சரி அப்படின்னு உள்ளுக்குள்ளே போயாச்சு. 5 கிலோமீட்டர் போனால் அந்த கோவிலுக்குள்ளே போனோன்னா உட்காந்துன்னு என்ன சொன்னால், சுவாமிக்கு நிறையா அபிஷேகம் பண்ணு அப்படின்னா. அபிஷேகம் பண்ணால் என்ன பண்ணுறது, பெருசாக ஒன்றும் இல்லை, தன்னை குடமாக தண்ணியை எடுத்து சுவாமி மேலே ஊற்றுன்னா. ஏற்கனவே 10 வருஷமாக மழை இல்லை, தண்ணி கஷ்டங்கிறான், குடமாக சாமி தலையில் ஊற்றுனா. அப்படி போனா பெரியவா இந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண சொன்னா, அடுத்த நிமிஷம் என்ன அதிசயம் அப்படின்னு மழை கொட்ட ஆரம்பிச்சிருது. மழை கொட்டுறதுன்னா பேய் மழையா கொட்டுறது, கொட்டுன்னு கொட்டி தீக்கிறது. அந்த ஜனங்கள்லாம் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான்னு நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். அந்த ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். என்ன ரிஷிசிங்கன்னு கேள்விதான் பட்டிருக்கும். ஒரு பந்தர் வந்தோடனே பின்னாலேயே மழையும் கொட்டுறது. இப்போ எல்லாருக்கும் திரும்பி போயாகணும். எல்லாருக்கும் போகணும்னா இப்போ ஒரே மழையா இருக்கு, வெறும் ரோட்லயே அங்கே நடக்கிறது கஷ்டம். இன்னும் மழை பெஞ்சுருக்குன்னா அவ்வளவுதான், கபால மோட்சம் தான். அவ்வளவு சிரமமா இருக்கும். ஒரு வழியா சித்த ஊரெல்லாம் நிற்கட்டும் அப்படின்னு பெரியவா காத்திருந்தா அந்த கோவிலே உட்காந்து. எல்லாம் முடிஞ்சுது. அந்த ஜனங்களோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை, அப்படி சந்தோஷப்பட்டா. பட் அந்த ஜனங்கள் நன்றி பெருக்கில கேட்கறது, இப்படி மழை இல்லாத ஊருக்கு பெரியவா வந்தா மழை வந்துருத்து, எங்களுக்கு பெரியவாளுக்கு என்ன கைமாறு செய்யறதுன்னு தெரியல, நாங்க பெரியவாளுக்கு என்ன பண்ணணும் திருப்பி அப்படின்னு. என்ன பண்ணேன்னு சொல்றது, ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுங்கன்னு சொல்றதா என்னன்னு சொல்றது. உடனே பெரியவா சொல்றா, என்ன பண்ணணும் எனக்கு திருப்பி, ஒண்ணு பண்ணு, 6 கோணி சாக்கு கொடுக்குறியா அப்படின்னு. அவன் பார்த்தா இது என்ன புதுசா இருக்கு, காணிக்கையில 6 கோணி சாக்கு, வேற ஒண்ணும் இல்லையா. இவா வெள்ளாரி போற வரைக்கும் மற்றவெல்லாம் நனையாத போறதுக்கு இவா தலையில போத்தின்னு போறதுக்கு. கூட ஒரு 5 பேர் இருக்கா, இவர் ஒருத்தர் 6 பேர். அதனால எங்க 6 பேருக்கும் 6 கோணி சாக்கு கொடுத்தீங்கன்னா அடுத்த ஒருத்தர் நினையாத தலையில போத்தின்னு போவோம். வேற என்னன்னு பண்ணுவேன், எனக்கு 6 சாக்கு கோணி கொடு. 10 வருஷமா பெய்யாத மழையை கொடுத்ததுக்கு காணிக்கை என்ன, 6 கோணி. அதுவும் எதுக்கு, இவராக கேட்கல, அவ ஏதான பண்ணணும்னு கேட்டதுனால. இப்படி ஒரு சுவாமின்னா நமக்கு வேணும். இனிமே 108 தேங்காய் உடைச்சாதான் ப்ரமோஷன் கொடுத்தேன், அத்தை பண்ணுவேன் இத்தை பண்ணுவேன்னு பெரிய காஸ்ட்லியாலாம் சொல்லக்கூடாது. சுவாமி என்ன பண்ணணும், இப்படி கண்ணெதிர்க்க பெரியவா பண்ணி மழை வந்திருக்கு பெரியவா பாதம் பட்ட இடத்துல அப்படின்னா பல இடங்கள்ல நடந்திருக்கு. அது வேணி விரும்புகிறாங்க இருக்கட்டும். அப்போ அந்த காலகட்டத்தில் 84 தமிழ்நாட்டில் ரொம்ப மழை இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டது. 83, 84. அப்போ இனிமேல் வேண்டாத விஷயம் இல்லை, பண்ணாத காரியங்கள் இல்லை, எல்லாரும் பண்ணியிருந்தா. அப்போ முதலமைச்சராக இந்த எம்ஜிஆர் என்ன சொல்லி அமைச்சர் பெரியவாளுக்கு, பெரியவா பாதம் பட்டாதான் தமிழ்நாட்டில் மழை வரும் போல இருக்கு, அதுக்காகவும் பெரியவா இங்கே வரணும் அப்படின்னு, தமிழ்நாட்டுக்குள்ள சீக்கிரம் வரணும் அப்படின்னு. இப்படி எல்லாரோட பிரார்த்தனைக்கும் இறங்கு பெரியவா வந்து தமிழ்நாட்டிலேருந்து இந்த ஆந்திரா பார்டர் தாண்டி வாலாஜா இதெல்லாம் தாண்டி வேலூருக்கு வரா. வேலூருக்கு வந்தோன்னு ஒரு மழை பெய்ய ஆரம்பிச்சுது, கொட்டி தீர்த்து. மழைன்னா அப்படி ஒரு மழை. வேலூருக்குள்ள பெரியவா என்டர் பண்றதையே மழையான மழை பெற்றுது அப்படின்னா நம்பினவா நம்பிக்கை வேண்டுபவர்னு தெரியுது. பெரியவா பாதம் பட்டா மழை வரும் அப்படின்னு நம்பினா வந்துடுது. அதான் அதிசயம். மழை வான்னா வரும், போனா போகும், நெல்லுன்னா நிற்கும், என்ன வேணாலும் பண்ணலாம். அவளை பஞ்சபூதங்களும் அவளோட ஆணைக்கு உட்பட்டது.
அதாவது ஒரு பிரம்மஞானின்னா தன்னைத்தான் உணர்ந்த ஒரு பிரம்மனிஷ்டராக இருந்தால் அந்த பிரம்மனிஷ்டர்கள் அவளுக்கு என்னென்ன பஞ்சபூதங்களும் அவளுக்கு வசமாயிடும். காத்து அடினா அடிக்கும், நெல்லுன்னா நிற்கும், மழை பெய்யினா பெய்யும், பெய்யாதுன்னா பெய்யாது. இவ என்ன சொல்றாளோ அதுக்கு ஏத்தாப்புல பஞ்சபூதமும் காத்துன்னு இருக்கு அப்படின்னு நமக்கு சொல்லப்படுறதெல்லாம், சாஸ்திரம் சொல்றதெல்லாம் உண்மை அப்படிங்கிறது பெரியவாளோட சரித்திரத்துல பார்த்தோம். இவ ஹம்பியில இருந்தா, ஹம்பியில இருக்கிறதே ஹம்பியில அந்த துங்கபத்ராவை தாண்டி அக்கறையில தான் மதங்க மகரிஷி ஆசிரமம் அதெல்லாம் அங்க இருந்தது. அந்த இடத்துல தான் மதங்கங்கிற ரிஷி இருந்தார், சுக்ரீவன் அங்க இருந்தார். ஹம்பிங்கிறதே கிஷ்கிந்தர், ராமாயணத்துல சொல்ல கிஷ்கிந்தங்கிறது தான் ஹம்பிங்கிறது. அதுக்கு ஏத்தாப்புல இன்னமும் அதோட சூழலாம் அந்த இடத்துல இருக்கு. அந்த துங்கபத்ராக்கு அக்கறையில இருந்தா, இந்த மதங்கர் ஆசிரமம் அந்த இடத்துல இருந்தா, அங்க ஒரு மண்டபம், ஒரு பழைய மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்துல தான் பெரியவா கேம்பு. அதுல ஒரு ரூம் இருந்து அதுதான் சமையல்லாம் பண்றது எல்லாம். பெரியவா முன்னால உட்காந்து தரிசனம்லாம் கொடுத்துட்டு இருப்பா. பெரியவா பிக்ஷை எல்லாம் ஆயிடுத்து. ஆனா உள்ளுக்குள்ள கூட இருக்கிறவாள்லாம் சாப்பிட்டு இருக்கா. சாப்பிட்டு இந்த திருத்தாமர மணி அப்படின்னு ஒருத்தர், அவர் ஹாஸ்பிட்டல் இருந்தார். அவர் அப்பப்போ தரிசனத்துக்கு வருவார். இந்த மணி தான் பெரியவாள்கிட்ட உட்கார்ந்து இருக்கார். இவன் என்ன பண்ணா, மீதி எல்லாரும் கூட கைங்கரியம் பண்ணுவா, போய் ஆகாரம் பண்ணிட்டு வருது. இந்த தரிசனத்துக்கு அந்த வயறான் ரொம்ப பழகினவாள்கிட்ட நீ இருந்து பார்த்துக்கோ, ஏதானும் பெரியவா கூப்பிட்டா உடனே வந்து கூப்பிடுவீங்க. இந்த திருத்தாமர மணி பெரியவா கிட்ட உட்கார்ந்துட்டு இருக்க. இவாள்லாம் உள்ளுக்குள்ள ஆகாரம் பண்ணிட்டு இருக்கா. வந்தா பெரியவா அவனே மணிட்டு சொல்றான், அவள்னா எங்க அப்படின்னு. இல்லை உள்ளுக்குள்ள ஆகாரம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா. நீ என்ன பண்ணு, சீக்கிரம் அவள்லாம் சாப்பிட்டு வெளில வர சொல்லு அப்படின்னா. போய் சொல்லு அப்படின்னா. இவர் போய் சொன்னார், நீங்களா சீக்கிரம் உங்களை சாப்பிட்டு வெளில வர சொல்ற அப்படின்னா. அவ என்ன நினைச்சுட்டா, இவர் தண்டத்துக்குன்னு கிளம்ப போறாரு இருக்கணும் யாத்திரைக்கு. அவளுக்கு பயம் வந்துடும், நம்ம லேட்டா சாப்பிட்டாரோன்னா அந்த நேரமான இவர் உட்காந்து இருப்பேன்னு. உடனே இவன் பார்த்தா, என்ன அதுக்குள்ளே என்ன அவசரம், அடுத்தது ஊருக்கு எங்கேயாரும் கிளம்பணுமா அப்படின்னா. அதெல்லாம் தெரியாது, உங்களை சீக்கிரம் சாப்பிட்டு வர சொல்லு அப்படின்னா. இவர் வந்தோடனே என்ன அவள்கிட்டலாம் சொன்னியான்னு, இது ஆகாரம் பண்ணிட்டு இருக்குது, சீக்கிரம் வந்துடுறோங்கிறா அப்படின்னு. உடனே திருப்பி போய் சொல்லுவோம்னா, உடனே போன திருப்பி போய் சொன்னேன், உங்களெல்லாம் உடனே சீக்கிரம் வர சொல்றேன் அப்படின்னு. இப்படி பெரியவன் ஒரே மென்னிய பிடிக்கிறாள சாப்பிட விடாத. ஆச்சுன்னு அள்ளி கொண்டு வெளியில வந்தார். அதான் எல்லாரும் வந்தாச்சான ஒருத்தரா வெளியில வந்து. உடனே அப்புறம் சொல்றா, இந்த சமயத்துல பூனைக்குட்டி இருந்ததோ அப்படின்னா. அங்க ஏதோ இந்த மண்டபத்துல பூனை வேணா கொடுக்கும், அந்த பூனைக்குட்டி இருந்ததுன்னா அதை வெளியில துரத்து அப்படின்னா. அப்புறம் தான் தெரியுது, இவ அங்க உள்ள சமைச்சு சாப்பிட்டு எல்லாம் பண்ணிருக்கு, அது ஓரமா அது பாட்டு கொடுத்தனம் பண்ணிருக்கு, அதை வெளியில தள்ளு அப்படின்னா. போனா சூன்னு தள்ளினா அது வெளியில வந்துடுத்து. இப்படி பூனையும் வெளியில வந்தது, துரத்தினரும் வெளியில வந்த அடுத்த க்ஷணம் என்ன எடுத்துனர், அந்த மண்டபம் அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துட்டு. ரொம்ப பழைய மண்டபம் அது, அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துட்டு. கண்ணதுக்கு இப்படி திரும்பி பார்க்கற தொட 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 தொடனே எல்லாம் கீழே விழுந்துட்டு இருக்கு. எல்லாம் கருங்கல் மண்டபம் வேற. பயந்தே போயிட்டா, எல்லாருக்கும் அழுது வந்துடுது. இதுக்குதான் சீக்கிரம் வர சொல்லு சீக்கிரம் வர சொல்லுன்னு இருக்கா. எல்லாரும் உட்காந்து நான் பாட்டு பிசாத சாப்பிட்டு உட்காந்துட்டோம்னா எல்லாம் ஜீவசமாதி தான். ஏன் அவர் கைங்கரிமணி என்பவர் சொல்லு, யாரும் வேண்டா, அது 10 நிமிஷம் முன்னாலேயே விழுந்திருக்கலாம். நாங்கெல்லாம் வெளியில வரணும், பூனையை வெளியில தள்ளணுங்கிறதுக்கா பெரியவா பிடிச்சி வச்சிருந்தாலும் நமக்கு தெரியல. அப்படி கடைசி ஸ்டெப் எடுத்து வெளியில வச்சு தொறன்னு எல்லாம் படப்படான்னு சாயிருது. அதுல கூட இத்தனை ஒரு அமங்கலத்துல கூட ஒரு பூனையை கூட எப்படி பாதுகாக்கணுங்கிறது பெரியவாளோட அந்த தரிசனம் இருக்கு. அப்படின்னா எல்லா ஜீவராசிகிட்டையும் இப்படி பிரியம் வச்சிருக்கிற பெரியவா நம்மளையா கைவிட்டுருவா, நம்மளை காப்பாற்றணும்னா தெரியாது. ஏதோ சாப்பிட்டுக்கிட்டே பின்னால காமணியில தள்ள விழ போறதுங்கிறதுக்கு முன்னால சீக்கிரம் சாப்பிட்டுவான்னு சொல்ற பெரியவா, காப்பாத்துற பெரியவா யாரையானும் கைவிட்டுருவாளா, விடமாட்டா. அதனால நமக்கு வேணா தெரியாது அடுத்த க்ஷணம் என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு.
நான் திருக்கால ஞானியான பெரியவாளுக்கு தெரியும். அவள் நிச்சயம் நம்மளை கைட் பண்ணிட்டு தான் இருக்கா. அது ஸ்தூலமாக தான் அப்படின்னு இல்லை, இதுவான ஸ்தூலமாக இருந்து அங்கேருந்து வர சொல்லுன்னா எய்தாப்புல பெரியவா உட்காந்துட்டாங்கலாம். அதுக்காக எல்லா இடத்துலையும் இப்படி ஸ்தூலமாகவே இருந்தால் பண்ணணும் இல்லை. இங்கே ஆதம்பாக்கத்தில் சங்கர மடம் இருக்கு. அந்த ஆதம்பாக்கம் சங்கர மடத்தில் மாடியில் பாடசாலை, சாமவேத பாடசாலை. அந்த பாடசாலையில் படிக்கிற குழந்தைகள்லாம் இருக்கு. அதில் 2-3 ரூமாக இருக்கு அந்த பசங்கள்லாம் தங்கறதுக்கு. அது ஒவ்வொரு ரூமில் 3 பேர் 4 பேர் அப்படின்னு தங்கியிருப்பார். அப்படி ஒரு ரூமுக்கு 4 குழந்தையெல்லாம் படுத்துன்னு இருக்கு. அதில் ஒரு ரூம் நடுப்புற ஏதோ இருக்கிற ஒரு ரூம். அந்த ரூமில் இந்த குழந்தைகள் 4 குழந்தைகள் படுத்துன்னு தூங்கிட்டு, இந்த பாடசாலை குழந்தைகள்லாம் இப்போ தூங்குறத குழந்தைகள்லாம் அப்படியே பிரஜை இல்லாத தூங்கிட்டு இருக்கும். ஏன்னா காலங்காலத்தால் 4 மணிக்கு எழுப்பி விட்டுறால 4 மணிலேருந்து போட்டு அதுகளுக்கு டைட்டாக இருக்கும். அதனால் டயர்டாகிடும், படுத்துனோன்னு அப்படியே பிரஜை இல்லாத தூங்கிட்டு இருக்கும். அப்படி தூங்கிட்டே இருக்கிறது திடீர்னு ஒரு பையனுக்கு முழிப்பு வந்துருத்தோம். முழிச்சுட்டு பார்த்தான். இவன் முழிச்சுனோட இந்த பாடசாலை குழந்தைகளுக்குலாம் இன்னொன்று பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு முழிச்சுனோன்னு மணி 4 மணி ஆகிட்டாக்கும் எல்லாரும் ஏந்திருக்கணும்னு கிடக்கிட்டேன்னு ஏந்திரும். நானும் ஏந்துட்டுது. ஏந்துட்டு வெளியில் வந்தா சரி போய் பல் தேய்ச்சிட்டு ஸ்நானம் பண்ணலாம் அப்படின்னா, அப்புறம் பார்த்தா என்னமோ ஒரே நிசப்தமாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது. அதில் ஒருத்தருக்கு பேசிக்கிறான், என்னென்னது அதுக்குள்ளே எழுந்துட்டோம், என்னாச்சு இன்னும் பொழுதே விடியலையா, நம்ம வாடிக்கு சீக்கிரம் எழுந்துட்டான் அப்படின்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இவ மணி என்னன்னு தெரியலையே பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ பக்கத்தில் ஒரு பெரிய கடிகாரம் மாட்டிருக்கு. இந்த வால் கிளாக்கை பார்த்தா மணி எப்படின்னா 2:30 3 ஆயிருக்கு. 2:30 3 ஆறுது. உடனே இந்த பசங்க நானும் சொல்லுது, ஐயா அதுக்குள்ள கிடுன்னு எழுந்துட்டோம். உடனே அந்த எழுப்பின பையனை கோச்சுட்டா. இவன் எழுந்துனானே நானே எழுந்துனேன், நேரம் ஆயிட்டா கொஞ்சம் ஒருத்தருக்கு பேசினேட்டா. சரி வேணா திருப்பி இன்னொரு தூக்கம் போடலாம் அப்படின்னு அந்த உள்ளுக்குள்ள நுழைய போற என்ன நடந்தது, மேலே இந்த ஃபேன் பொத்துன்னு கீழே விழுது. அது எப்படி அறந்ததுன்னு தெரியாது, கட்டான்னு கீழே விழுது. இது 3 அரைண்டு பின்னால் விழுந்து. இந்த சத்தத்தை கேட்டு உடனே எல்லாரும் விழுந்துருச்சுன்னு ஏந்து என்னன்னு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. மேலே தொங்கிட்டு ஓடி இந்த ஃபேனை எப்படி கீழே விழுந்தது. அந்த பையன் சொன்னான், வந்து ஆச்சரியம், என்ன ஆச்சுன்னு தெரியல, எதனால எனக்கு தூக்கம் முழிப்பு வந்தது, ஏந்துட்டேன் 4 பேரையும் ஒன்னா வந்தோன்னு தெரியல. இப்படி ஃபேனை விழப்போறதே எங்களுக்கு ஒன்றும் ஆபத்து வரக்கூடாதுங்கிறதுக்காக பெரியவா தூக்கத்தை கரைச்சி எழுப்பினா போல இருக்கு. அப்படி வெளியில் வர திருப்பி போகலான்னு போனால் ஃபேன் பொத்துன்னு விழுந்துருக்காங்க. இருந்திருந்தா எந்த குழந்தைக்கு விழுந்து எந்த மண்டை உடஞ்சி என்ன இருக்குமோ தெரியாது அப்படின்னா அந்த பசங்க சொல்வா. அங்கே தாப்புல பெரியவா படம் மட்டும் இந்த பெரியவா தான் காப்பாத்தினா, எழுப்பி விட்டா. அந்த பெரியவா ஸ்தூலமா இருந்துதான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை, சூக்ஷ்மமா இருந்தும் இன்னைக்கும் எந்த சமயத்துல யாருக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு தான் இருக்கா அப்படின்னு தெரியுது. அந்த கம்யூனிகேஷன் தான் முக்கியம். இதுலேருந்தே தெரியறது நம்மளை பற்றி எப்போதும் அவர் நினச்சிட்டே தான் இருக்கார், நம்ம கவலையை எப்போதும் தான் பட்டு இருக்கார் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. எனக்கு என்ன மனக்கவலை என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை அப்படின்னு. நம்ம அத்தனை பேர் கவலையும் படுறதுக்கு நமக்கு எல்லாருக்கும் ஒரு அம்மா இருக்கிறதே, பராசக்தி இருக்கிறதே, நாமே ஏன் கவலை பண்ணோம். ஒரு தாயார் இருக்கிற குழந்தைக்கான அது கவலைப்படுமா? பால்காரன் வந்துட்டானா, பால் காய்ச்சிட்டாடா, ஃபீடிங் பாட்டில் அலுமிட்டாடான்னு அதுக்காக கவலை? தாயாருக்கு தான் கவலை. அதுபோல் நம்ம அத்தனை பேரோட கவலையை படுறதுக்கும் தெளிவா இருக்கா அப்படிங்கிறது தெரியுது. அப்படி இருக்கிற தெளிவா எந்த சமயத்துல யாருக்கு எப்படி வேணா போய் என்ன வேணாலும் சமயத்துக்கு ஒரு அருள் செய்ய முடியும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது. கணபதி ராமன் அப்படின்னு பாம்பேல இருந்தா இந்த தம்பதிகள் ரொம்ப பெரியவாழ்கிட்ட பக்தி. வீட்டில் பெரியவா பாதுகா வச்சிருக்கு, பெரியவா படம் வச்சிருக்கா, பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறா. இவருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், அந்த கணவனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக இந்த தம்பதிகள் இப்போ மெட்ராஸ்க்கு வர போறா. இங்கதான் அந்த ட்ரீட்மெண்ட்டே இருக்கா வரணும் அப்படின்னு. வரத்தே வீட்டை போட்டு வரப்போறா. தினம் பூஜை பண்ணுவா, நைவேத்தியம் பண்ணுவா, எல்லாம் பண்ணுவா. பண்றதே இந்த அம்மாவுக்கு என்னமோ தோணித்து, இது இப்படி
ஒரு மாதத்துக்கு மேலே நம்ம இல்லாத போக்குறமே வீட்டை கூட்டிட்டு பெரியவாளுக்கு பட்னி கிடப்பாளே. நம்ம வீட்டில் இருந்து நைவேத்தியம் பண்ணாத பெரியவா சாப்பிடாத இருக்கணுமே அப்படின்னு அந்த அம்மாவோட பாவம், எப்பாவும் தத்துவத்தை எப்படி நினைக்கிறோமோ அப்படி. அதனால என்ன பண்ணா கவலை வந்துடுத்து. ஒரு மாதம் பூஜை இல்லை, நைவேத்தியம் இல்லை அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிங்கன்னா, இது ஒரு சமாதானத்துக்காக ஒரு டப்பாவை எடுத்து திராட்சை பழம், இந்த கிஸ்மிஸ் திராட்சையை எடுத்து மெனக்கிட்டு எண்ணி 30, 1 2 3 30 திராட்சையை போட்டு ஒரு அதை மூடி என்ன எறும்பு வந்துட பொழுதுன்னு மூடி கொண்டு பெரியவாளுக்கு முன்னால, படத்துக்கு முன்னால, பாதைக்கு முன்னால வச்சுட்டு இந்த அம்மா என்ன பண்ணா, பெரியவா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக போக வேண்டியிருக்கு, ஒரு மாதம் ஆகும் போல இருக்கு திரும்பி வரத்துக்கு, நீ சாப்பிடாத வருமானம் இருப்ப, அதனால என்ன பண்ணு இதை வைக்கிறேன், தினம் ஒரு திராட்சை பழமாக சாப்பிட்டு இதுங்க வந்து நான் அப்புறம் நைவேத்தியம் பண்ணேன் அப்படின்னு சொன்னா, நமஸ்காரம் பண்ணா வந்துட்டா ஊருக்கு கூட்டிட்டு. இங்கே எல்லாம் முடிஞ்சது, ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஆகி ஊருக்கு போயாச்சு. போனோன்னு இந்த அம்மாவுக்கு வீட்டுக்குள்ள நுழைஞ்சோடனே முதல்ல பூஜை ரூமை சரி பண்ணி பெரியவாளுக்கு பூஜை பண்ண, ஒரு மாதம் பெரியவாளுக்கு நைவேத்தியம் இல்லாத வச்சுக்கணும் அப்படின்னு. உடனே போனால் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணினா எல்லாம் பண்ணால் நைவேத்தியம் எல்லாம் வச்சுட்டு பூஜைக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு உள்ளே வரதே தான் தோணிட்டு அந்த டப்பா இருக்கு வச்சுட்டு போனது ஒரு மாதத்துக்கு முன்னால். ஆனால் என்ன பண்ணால் இது ஒரு மாதத்துக்கு முன்னால் வச்ச திராட்சை பழம், இதை இழுத்து பக்கத்தில் இருக்கிற குழந்தைகள் எழுந்து இருந்தால் அதுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு டப்பாவை திறந்தா காலி டப்பாலும் ஒரு திராட்சை பழத்தை காணும். நம்ம பயந்து போயிட்டா, ஏன்னா வீட்டையும் கூட்டிட்டு போயிருக்கோம், போராத்துக்கு திராட்சை பழ டப்பா வேற மூடி போட்டு எறும்பு வந்துருப்பதுன்னு மூடி போட்டு வச்சிருக்கு. இத்தனையும் பண்ணியிருக்கு, ஆனா போட்ட திராட்சை நம்ம தான் எண்ணி போட்டிருக்கோம், பழம்லாம் எங்க போச்சுன்னு தெரியும். வந்தா புருஷன் என்னன்னே சொல்ல தெரியல எனக்கு, இது என்ன மாயமா எப்படி மறைஞ்சதுன்னு தெரியல அப்படின்னு. அவர் போல சொன்ன, நீ தானே சொன்ன தினம் ஒன்னா சாப்பிடுங்க, சாப்பிட்டாரு போல இருக்கு விட. அந்த அம்மா சொல்றப்ப நிஜமாவே சாப்பிட்டுருக்கணும், ஏன்னா வச்சது வீட்டில் பூட்டின வீடு, மூடின டப்பா, எங்கேருந்து வேற எங்கே போக முடியும், வேற ஏரியா எதுவும் இழுக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. போட்ட டப்பாவை பண்ணிட்டு அப்படி சொன்னத்தை கேட்குற சுவாமியாக தான் இருக்கார். தினம் ஒன்றா சாப்பிடுங்கன்னா எல்லாத்தையும் ஒரே நாளில் வாயில் போட்டு மீதி நாளைக்கு ஒன்றும் இல்லாத அன்னன்னைக்கு ஒன்றா சாப்பிடுன்னு சாப்பிட்டுட்டு அந்த பாவம் தான் முக்கியம். பெரியவா எய்தாப்புல இருக்கா, நம்மளோட பேஷண்ட் இருக்கா, பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சுட்டு நாம பண்ணினோம் அப்படின்னா நிச்சயம் அதுக்கு இண்டிகேஷன் வரும், அதுக்கு பதில் வரும். அப்படி இல்லாத நாம பாட்டுக்கு ஏதோ பண்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க, அப்படிதான். இந்த பாவம் தான் முக்கியம், எண்ணம் தான் முக்கியம். எப்படி நினைக்கிறோமோ அப்படி அனுகிரகம் பண்றது தான், அப்படி அதிசயம் பண்றது தான். சீதா மாமி ராமநாதன் அப்படின்னு பம்மல்ல இருந்தா, பிரதோஷ மாமாவத்துக்கு ரொம்ப கைங்கரியம் பண்றவா. மாசம் அனுஷத்துக்கு இவா தான் வந்து கைங்கரியம் எல்லாம் பண்ணுவா. இந்த சீதா மாமியோட அம்மா, சித்தி, சீதா மாமியோட சிஸ்டர், அவ குடும்பத்துல இருக்கிற 7-8 பொம்மநாட்டிகள் அத்தனை பேரும் வந்து கிச்சன்ல கைங்கரியம். பெரியவா உற்சவம் எதுவா இருந்தாலும் இவ அத்தனை பேரும் ஒரு பெரிய கும்பலா வந்துருவா. மாசம் அனுஷத்துக்கு எக்மோர்ல மாமா இருக்கிறது, இவ பல்லாவரத்துலேருந்து பம்மல்லேருந்து போய் கார்த்தால நைவேத்தியம் எல்லாம் வைக்கிறது, சாயந்தரம் பண்றது எல்லாம் கைங்கரியம் எல்லாம் பண்ணியிருந்தா. அதுக்கப்புறம் மாமா இங்கேருந்து ரிட்டையர் ஆகி காஞ்சிபுரத்துக்கு வான்னு சொல்லி பெரியவா காஞ்சிபுரம் போயாச்சு. கலெக்டர் ஆஃபீஸ்கிட்ட பெரியவா வீடு கொடுத்துருந்தா இந்த பங்காரம்மன் காலனியில. அங்கேயும் இவா கண்டினியூ பண்ணியிருந்தா. அந்த காலத்துல M80 அப்படின்னு பஜாஜ் M80ன்னு ஒரு வண்டி, அதை வச்சிருந்து அதுலேயே அம்மையார் முன்னாடி காஞ்சிபுரம் போயிடுவா. காஞ்சிபுரம் போறா, அங்க போய் அனுஷம், அதுக்கப்புறம்லாம் நாளாக அது கூட்டம்லாம் வர ஆரம்பிச்சு, அப்புறம் எல்லாருமே சாப்பாடு படம் அப்படிங்கலாம் அது டெவலப் ஆகிட்டே போயிருந்தது. அனுஷத்தன்னைக்கு கார்த்தாலேயே நிறையா ஒரு 20-25 பேர் வருவா, எல்லாருக்கும் சாப்பாடு இதெல்லாம் உண்டு. அதுக்கு இந்த மாமி போய் முன்னாலே சமையல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுவா. அனுஷத்துக்கு முத நாளே போய் கார்த்தால சமையல்லாம் பண்ணிட்டு இருக்கா. சமையல்லாம் ஆயிடுத்து, இந்த ஹோமெல்லாம் ஆகி, பூஜை எல்லாம் ஆகி, சுவாசனி பூஜை எல்லாம் ஆகி, அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு எப்படியும் 1 மணி ஆகும்.
அதனால இந்த சமையல்லாம் விட்டுட்டோம்னா சாதத்தை மட்டும் கடைசியில வைப்பா, அது சூடா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. கேஸ்ல 2 பக்கத்துல 2 குக்கர், பெரிய குக்கர்ல ஃபுல்லா அரிசியை போட்டு சாத்தெல்லாம் வச்சு ஏத்திருக்கா. சாதம் ஆகணும். அப்படி இருக்கிறதே என்னன்னா அங்க எல்லாம் ஆகி அந்த பிரசாதத்தை எடுத்துட்டு ரட்செல்லாம் எடுத்துட்டு பெரியவாள்கிட்ட போற வழக்கம். பெரியவா தரிசனம் அங்க கொடுப்பா, அங்க போகணும். அப்ப எல்லாரும் எடுத்துன்னு கிளம்புறதே மாமா என்ன சொன்னா, மாமா எல்லாரையும் போய் சொல்லுவார், நீங்க எல்லாம் போய் எல்லாரும் பார்த்துக்குவாங்க அப்படின்னு. மாமா குழந்தை அருணாச்சலம் இருந்தா அவனை குழந்தை யாரான்னு பார்த்துக்கணும். அதனால மாமா இருப்பான், எல்லாரையும் போங்க அப்படின்னா அவ வண்டியில ஏற்ற கிளம்ப போறா. உடனே சீதா நீ போய் பெரியவா தரிசனம் வேண்டவன், நீனும் போ அப்படின்னு. மாமாட்ட மட்டும் கூட என்னன்னா கிளம்புன்னா பெரியவா தரிசனம் உடனே கிளம்பிடணும். இதோ 2 நிமிஷம் பைய வச்சுட்டு வரேன்னு அவ்வளவுதான். பெரியவா தரிசனத்தை விட பையா முக்கியம். துக்காராம் சுவாமியோட கதையில சொல்லுவாடு, துக்காராம் சுவாமியோட வைகுண்டத்திலேருந்து வந்துருத்து, விமானம் வந்துருத்து, அனுப்பிச்சுட்டு ஏறிக்க போறார். அப்ப என்ன பண்ணார், அவரோட சம்சாரம் அந்த அம்மா கொல்லையில உட்காந்து பாத்திரம் தேய்ச்சுட்டு இருக்கா. இவர் பார்த்தவர் பாவம் இத்தனை நாள் ஒரு பாகவதற்கு கைங்கரியம் பண்ணியிருக்கான்னா எப்பேற்பட்ட உத்தமையா இருக்கணும், பாக்கியசாலி இருக்கணும். இப்படி ஒரு ஆம்பளையா கிடப்புறா. ஸோ அவரோட சேர்ந்த புண்ணியத்துக்காகவே இவளுக்கு வைகுண்டம் கிடைக்க வேண்டாமோ. என்ன பண்ணாராம் அப்படின்னு, சரி போனா போறதுன்னு நீனு வேணா ஏறிக்கு வையன்னு. உடனே அந்த அம்மா சொன்னா, இதோ 1 நிமிஷம் பாத்திரத்தெல்லாம் அலம்பி வச்சுட்டு வரேன்னு. அவர் பார்த்தாரு, அட அசடு இன்னும் உனக்கு பாத்திரத்திலேயே தான் இருக்குன்னு, அலம்பிட்டே இங்கேயே இருன்ட்டு அவர் கிளம்பிட்டார் அப்படின்னு கதை சொல்லுவா. இது எதுக்காக, பொம்மநாட்டிகளுக்கு வைகுண்டம் கிடைக்கிறதுன்னா கூட அப்ப கூட இந்த ஆத்து கவலை விடாதான். அப்ப கூட என்ன பண்ணும் அப்படின்னு, சப்தாகத்தை வச்சாலும் அப்பதான் பெரிய சட்டியை போட்டு ஏதானும் பண்ண தோணும். பாத்திரங்கள் விழும். இதுதான் பொம்மநாட்டிகளோட குணம். அது என்னதான் பகவானே நேரம் வந்தாலும் அவரையும் இதை பண்ண பிடிங்கோ சார் அப்படின்னு அவர் கையிலையும் ஒரு பாத்திரத்தை கொடுப்பா, தேவ பண்ணுவாடே வழியா. அதுக்கு பேர் தான் அஜ்ஞானம்னு போயிடாங்க. வைகுண்டமே வரப்போகுதுன்னா இது பாத்திரமாவது பட்டமாவது எக்காடு விட்டு போன ஏற மாட்டாலும் இதோ இன்னமும் கையெழுந்தோன்னு அலம்பி வச்சுட்டு வரேன். இது கதை சொல்லுவா, நிஜமாவே அப்படி நடந்திருக்கா இல்ல கதை சொல்லுவா. அதை போல மாமா என்ன சொல்ல, சீதா நீ அடுப்படியில் நோண்டு போறோம், போய் முதல்ல கிளம்பு அப்படின்னா. இப்படி பெரியவா எதுக்கு சொன்னாங்கன்னா, பெரியவா தரிசனம்னா போட்டபடி ஓடிடணும். அது இல்லைன்னா மாமா ஒரு க்ஷணம் யோஜனை பண்ணா கூட அவ்வளவுதான், விசாவை கேன்சல் பண்ணுவார், நீ லாயக்கு இல்லை உருப்பிட மாட்டான்னு. இது மாமா இப்படி அவசரப்படுத்துவா இல்லையா. அதனால என்னன்னா அந்த அம்மா திடுதிடுன்னு இதோ கிளம்பிட்டேன்னா கிடுகிடுன்னு என்ன ஆட்டோல என்ன கிளம்பி போயிட்டா. போனதுக்கு அப்புறம் தான் அந்த தெரிஞ்சது, ஐயோ குக்கர் என்ன வச்சுட்டு வந்திருக்கோம், 2 குக்கரையும் கேஸ் அணைக்கல, குக்கரை வச்சிருக்கோம் தெரியாது. மாமாவுக்கு உள்ள போய் அடுப்பை எப்படி மூட்டணும்னு கூட தெரியாது, புரியாது. இப்படி ஆயிடுதே அப்படின்ட்டு சரி என்ன பண்றதுன்னு புரியல. அதுக்குள்ள மடம் வந்துடுத்து பெரியவாள தரிசனம். இப்ப பெரியவா தரிசனம்ங்கிறதுல எல்லாம் மறந்து போயிடுது, குக்கராது இருக்கிறாது எல்லாம் மறந்து போயிடுது. சரி பெரியவாளான்னு உடனே தரிசனம் கொடுத்தா ஓடி வரலாமான்னா அன்னைக்குன்னு பார்த்து லேசல் வெளியில வரல. இவெல்லாம் காத்துந்து இங்க நேரம் ஆக இந்த அம்மாவுக்கு இப்ப பெரியவாங்கிறதே மறந்து போயிடுத்து, குக்கர் ஞாபகமாவே இருக்கு. கற்பனை அது வெடிச்சு கொடுத்து, சாதம் எல்லாம் வாரி அடிச்சு கொடுத்து, இதே வீடே வேலை நடக்கிறதுன்னு இவளுக்கு எல்லாம் கற்பனை. அத்தனையும் தீஞ்சு போயிருக்க போனது என்னெல்லாமோ கவலை. எல்லாத்தையும் விட பயம் என்னன்னா, எல்லாரும் வந்தோடனே இலைய போடும்பா மாமா, சாதம் இல்லைன்னா அவ்வளவுதான், அதுக்கு மேல ருத தாண்டவம் ஆயிடும். இப்ப மாமாவுக்கு வேற பதில் சொல்றேன். இப்படி கைங்கரம் பண்ணணும் வந்துட்டு ஒரு தரிசனம்னு ஆசையில ஓடி வந்துட்டு இப்படி ஒரு அசட்டத்தனம் பண்ணிட்டுமே. அட்லீஸ்ட் சொல்லிட்டாலும் இருக்கா மாமா, சத்தம் போட்டுன்னா கொஞ்சம் அணங்கியோ இருந்தாலும் அதுவும் சொல்லாத வந்துட்டோம், புரியல. அதனால கற்பனையில ஓடுறது, அது என்னமோ ஆயிருக்க போறது, வெடிச்சிருக்க போறது, காந்தி இருக்க போறது, அர்த்தம் பண்ணிக்க போறது இல்லையா. மாமா கத்த போறா போனோன்னு இப்படி ஒரு பொறுப்பு இல்லாதையா குக்கரை வச்சுட்டு போவேன்னு அப்படின்லாம் நினைச்சிருந்தா ஒரு வழியா தரிசனம் ஆச்சு. பெரியவாட்டு வேண்டிண்டா,
பெரிவாடே ஒன்றும் இதெல்லாம் விபரீதம் ஆகாத இருந்தாக்க நான் அடுத்த தடவை நடந்து வந்து தரிசனம் பண்றேன் அப்படின்னு பிரார்த்தனை. எல்லாம் பண்ணா தரிசனம்லாம் வச்சு பார்த்தா வந்தோடனே இறங்கி ஆட்டோலேருந்து இறங்கி பறக்க 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 ஓடுறா சமையல் உள்ளுக்கு. என்ன ஆச்சோ ஏதாச்சும் சஸ்பென்ஸ் என்ன போனா 2 கும்பரும் பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கு கேஸ்லயே. இப்படி பார்த்தா எரியில்லை அடுப்பு. அம்பாடா அடுப்பு எரியில்லை ஒன்றும் இப்படிதாங்க நின்று உடனே இந்த அம்மா என்ன நினைச்சிருந்தா அது சத்தங்கத்தான் 4 விசில் வந்தோடனே மாமா என்னமே அணைச்சி பார்க்கணும். நல்ல வேலை மாமா நான் சொல்லிட்டு போகணும்னு நினைச்சிருந்தேன் நீங்களாவே அணைச்சிட்டேடா அப்படின்னா. என்னத்தை அணைச்ச அப்படின்னு. இல்லை குக்கர் கேஸ் இருக்குங்க. குக்கரா கேஸா நாயே போவேன் அந்த பக்கம். இல்லை பின்ன அடுப்பு அணைச்சிருக்கேன் அப்படின்னு. எனக்கு தெரியாது நீனே அணைச்சி வச்சுட்டு போனீங்க இன்னும் தெரியல. அது கத்திதான் கத்துக்கிறதுல எனக்குலாம் தெரியல அப்படின்னா. இதெல்லாம் சொன்னோடனே உடனே பயம் வந்து கொடுத்து சரின்னு போய் திறந்து பார்த்தா மல்லி எறும்பு மாதிரி சாதம். நம்ம பார்த்தா இது என்ன மர்மமா இருக்கு. மாமாவும் அணைக்கிறேங்கிற ஆனா அடுப்பானா அணைஞ்சு கிடக்கு. சாதமானு பார்த்தாக்க வேகாதியும் இல்லை காந்தியும் இல்லை பிரமாதமா இருக்கு. எப்படி நடந்திருக்கும் அவன்ட்டு இப்படி இப்படி பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரிகிறது கேஸ் ஆயிடுச்சு. சிலிண்டர் காலி.